அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனித வாழ்க்கையில் யமகண்டத்தின் ரகசியம். யமகண்டத்தை எல்லாரும் தூக்கி தூரத்தில் போட்டுக்கிட்டே இருக்கோம். யமகண்டத்தோளுக்கு ஒரு ரகசியம் உண்டு. இந்த யமகண்ட காலத்தில் யமகண்ட காலம் என்பது ஒவ்வொரு நாளும் யமகண்ட காலத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தினால் தேவையற்ற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும், பிரச்சனை வராது. அப்போ தேவையற்ற பிரச்சனைகளை நம்ம வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு வாரமும் என்னென்ன பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு நம்ம யமகண்டத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்போ முதல்ல என்ன சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது என்ன சொன்னால், ஒரு எப்பயுமே அது ஒரு நெருப்பு நாள். ஆனால் ஓய்வு எடுக்கிறதுக்கு அதனால தான் வெள்ளைக்காரன் விட்டால் நம்ம அதை கடைப்பிடிச்சிட்டோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட காலம். ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை யமகண்டத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்போ இந்த உடல் நோய், உடலில் ஒரு மனிதனுக்கு நோய் இருக்கு. அதனால் அவன் பலவீனம் அடைஞ்சு பலவீனமாயிடுவான். அப்போ பலவீனம் ஆயிடும். பலவீனம் என்பது நோயோடைய தாக்கம் இருக்கிறதுனால அந்த பலவீனம் அடைஞ்சிடும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12 to 1. இந்த 12 to 1 என்ன செய்யும்? 12 to 1 யமகண்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லா மனிதனுக்கும் இந்த கடவுள் சொல்லி வச்ச ரகசியம், மனிதன் அதை சரியாக பயன்படுத்த தெரியல. அப்போ எந்த ஒரு மனிதனும் 7 நாளும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு, 7 நாளும் நிம்மதியாக இருப்பதற்கு இந்த யமகண்ட காலத்தில் என்ன செய்யும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த யமகண்ட காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை 1.5 மணி நேரம் பேசக்கூடாது. இது சாத்தியக்கூறா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துடுங்க. ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட காலத்தில் 1.5 மணி நேரம் பேசக்கூடாது. உறுதியாக பேசக்கூடாது. ஒன்றுமே வேண்டாம், அமைதியாக ஒரு சேரை போட்டு என்ன சொல்லணும், பேசாமல் நிமிஷம் அமைதியாக உட்காந்துருக்கு. யார்கிட்டையும் பேசக்கூடாது. உங்களுடைய உடலில் இருக்கிற அத்தனை நோய்களும் போயிடும். உறுதியாக போயிடும். அப்போ யமகண்டத்திற்கு இவ்வளோ பவர் உண்டு. நாம கண்டிப்பாக அதான் என்ன சொன்னேன்னா, யமகண்டம் என்பது என்ன சொன்னோன்னா, ஒரு பிரச்சனையை என்ன சொன்னோன்னா அதோடு வேற இருக்கக்கூடிய ஒரு சக்தி. கேது பகவானுக்கு என்ன பிடிக்கும்? அமைதி பிடிக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 ஞாயிற்றுக்கிழமை 12 to 1 யமகண்டத்தில் ஒரு மனிதன் பேசாமல் இருக்க வேண்டும். உலகத்திலே சிக்கலான விஷயம் இதுதான், பேசக்கூடாது. பேசாமல் இருந்தால் உடல் சார்ந்த பிணிகள் அத்தனை நீங்கிடும். ஆனால் எப்படி உட்காரணும்? சில பேருக்கு சேரில் உட்கார்ந்தா தான் சரியாக வரும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா ஒரு சுகத்தை பார்த்து சாஞ்சிக்கிடுங்க. கீழே அடியில் ஒரு துண்டு போட்டு உட்காருங்க. சம்மணம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கால் நீட்டிக்கலாம். ஆனால் பேசக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை யமகண்டம் பெரிய வெற்றியை தரும். அதற்கு பிறகு அது முடித்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, குளிச்சுட்டு நீங்கள் உணவு சாப்பிடலாம், நல்லா இருப்பீங்க. இது ஒரு பெரிய சக்தி.
பெரிய சக்தி. அப்போ உடல் நல்லா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட காலத்தில் நீங்கள் பேசாத விரதம் இருக்கணும். சரி, அதற்கடுத்து என்னென்னா பொருளாதாரம் வேணும்ல. பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொன்னான்னா 3 to 4 யமகண்ட காலத்தில் பேசக்கூடாது. அப்போ இதெல்லாம் சாத்தியக்கூறுகளா என்று சொன்னால், வேண்டும் என்று சொன்னால் இருந்து தான் ஆகணும். இதை பரீட்சித்து பாருங்கள். 100% என்ன சொல்கிறான்னா உங்களுடைய பொருளாதாரம் மேன்மை அடைஞ்சிடும். சார், ஆஃபீஸில் வேலை பார்ப்போமே, அதுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசிய விதிகள் இது. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. வெற்றி வேணுமா, கடைப்பிடிச்சு பாருங்கள், குறித்து வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் அப்போ வெள்ளிக்கிழமை யமகண்டம் ஆகிய 3 to 4 கண்டிப்பாக பேசா நோன்பு இருக்கணும். பேசக்கூடாது. அமைதியாக டிவி பார்க்கக்கூடாது. நான் பாட்டுக்கு டிவியை பார்த்துட்டு அமைதியாக இருந்துருவேன்லாம் அங்கெல்லாம் இருக்கக்கூடாது. பிரபஞ்சத்தோடு தொடர்பு வச்சிடணும். பிரபஞ்சத்தோடு என்ன சொன்னோன்னா கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கலாம். தூங்கலாம் கூடாது. கால் நீட்டி உட்காந்துக்கலாம், சமணம் போட்டுக்கலாம். நல்லா சாய்வதற்கு என்ன சொன்னால் சுகத்தில் சாஞ்சிக்கிடலாம். வயதானவர்கள் என்ன சொன்னாங்கன்னா என்னால் கீழே உட்கார முடியாதுன்னா சேர் போட்டு உட்காந்துக்கலாம். அதிலும் மரச்சேர் போட்டு உட்காருவது ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா, இல்லை ஒரு வீடியோ போடணுங்கிற நோக்கத்துக்காக போடுறாரா? அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிந்த என்ன சொன்னான்னா ஒரு உறவு முறைக்காரர் வாரம் ஒரு முறை அவர் உபவாசம். அன்னைக்கு பேசவே மாட்டார். இத்தனைக்கு என்ன சொன்னான்னா பிடபிள்யூடியில் ஒரு சீனியர் இன்ஜினியராக இருக்கிறவர் பேசவே மாட்டார். வாரத்தில் ஒரு முறை. அன்னைக்கு அவர் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு, அது அவர் 25 வருஷமாக கடைப்பிடிச்சிட்டு வர்றார். அப்போ பொருளாதார முன்னேற்றம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்கள் வெள்ளிக்கிழமை 3 to 4 பேசா நோன்பு இருக்க வேண்டும். அது பிறகு குளிச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். எதுக்கு தயார் நிலைக்கு இருக்கீங்களா? எப்படின்னா வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து உங்களுக்கு என்ன சொன்னான்னா சனிக்கிழமை யமகண்டம் 1 to 3. சனிக்கிழமை 1 to 3 இந்த காலத்தில் என்ன சொல்கிறான்னா நீங்கள் இந்த பேசாமல் 1.5 மணி நேரம் என்ன சொன்னால் 1 to 3 இருந்தீங்கன்னா தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கின்ற சங்கடங்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்க, வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சனிக்கிழமை யமகண்ட காலமாகிய 1 to 3 பேசாமல் இருங்கள். உட்காந்துக்கிடுங்க. உங்களுக்கு யார் வந்தாலும் பேசக்கூடாது. நீங்கள் வாட்டி சம்பளம் போட்டு உட்காரலாம், காலை நீட்டி உட்காரலாம், சுகத்தில் நல்லா இலகுவாக சாஞ்சிக்கலாம். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் பேசக்கூடாது. தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய வெற்றி கிடைக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்லியாச்சு, வெள்ளிக்கிழமைக்கு சொல்லியாச்சு. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சனிக்கிழமைக்கு சொல்லியாச்சு. புதன்கிழமை அப்படின்னு சொல்லி வரும்போது அது காலபுருஷனுடைய 3ஆம் இடம், காலபுருஷனுடைய 6ஆம் இடம். அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு மனிதனுக்கு விருத்தி வேண்டும், என்று நினைப்பவர்கள் புதன்கிழமை 7:30 to 9 பேசாமல் இருக்கணும். புதன்கிழமை 7:30 to 9 அறிவு சார்ந்த, கல்வி சார்ந்த
ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், அதில் பெரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா புதன்கிழமை 7:30 to 9 பேசாதீர்கள். பேசாமல் சும்மா உட்காந்துருக்கு. இந்த பேசாமல் சும்மா உட்காந்துருக்கிறதுனால பிரபஞ்சத்துடைய ரகசியத்து உள்ளே இருக்கிற சில நெகட்டிவெல்லாம் வெளியே இழுத்துரும். யமகண்டத்துக்கு அவ்வளோ பவர். உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவை வெளியே தள்ளுவதற்குண்டான காலம். உங்களுக்கு எது தொந்தரவாக இருக்கிறதோ அந்த தொந்தரவை கட் பண்ணக்கூடிய ஒரு தான் யமகண்டம். ராகுகாலம் வளர்ச்சி. யமகண்டத்தில் ஒரு காரியம் செய்தால் அது என்ன செய்யும்னா சத்ரு பீடைகளை கூட தீர்த்தணும். அப்போ புதன்கிழமை போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும். ஒரு ஒரு கோர்ட்டு கேஸில் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வேண்டும். ஒரு போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை யமகண்ட காலம் 7:30 to 9 பேசாதீங்க. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வியாழக்கிழமை குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறான்னா குழந்தைகளுடைய கேரக்டர். குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்கல, நமக்கு ஒரு பெரிய தொகை வரணும். பெரிய தொகைகள் வெளியே போய் மாட்டிக்கிட்டு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுடைய பாக்கியங்கள் என்ன சொல்லணும், நம்மளால் எல்லா வசதிகள் இருந்தும் 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்மளால் அனுபவிக்க முடியல. அப்போ அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பாக வியாழக்கிழமை யமகண்ட காலம் காலையில் 6:30 to 6, 6:30 to 7:30 பேசாமல் இருந்திருக்கு. 6 to 7 தண்ணி கூட குடிக்கக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது. சார் வியாழக்கிழமை காலையில் இருக்கணும். இதெல்லாம் கண்டிஷன் தான். 6 to 7:30 பேசாமல் இருந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் வேலைகளை நடைமுறைப்படுத்துங்கள். உங்களுடைய குழந்தைகளால் ஏற்படக்கூடிய இன்னல்கள், குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கலை, குழந்தைகளுக்கு என்ன சொன்னான்னா நல்ல காரியங்கள் செய்து வைக்க முடியல, குழந்தைகள் போராட்டத்தில் இருக்கிறாங்க, கட்டி கொடுத்த பிள்ளை என்ன சொன்னா சங்கடத்தில் இருக்குது, அதை எங்களால் தீர்த்து கொடுக்க முடியலன்னா வெள்ளிக்கிழமை 6 to 7:30 யமகண்டத்தில் வாய் பேசக்கூடாது. ஓகேவா? அதற்கு அடுத்து என்ன சொல்லலான்னா திங்கட்கிழமை. அப்போ திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லி வரும்போது திங்கட்கிழமை யமகண்ட காலம் என்ன சொல்கிறான்னா காலையில் 10 to 12. ஒரு மனிதன் வீடு வாசல் மனோநிலை பாதிப்பு, குடும்பத்தில் எப்பயுமே ஒரு கொந்தளிப்பு, டென்ஷன், போக்குவரத்து எல்லாம் இருக்குது. சந்திரன் என்று சொன்னால் வீடுன்னு அர்த்தம், சந்திரன் என்று சொன்னால் மனைன்னு அர்த்தம், சந்திரன் என்று சொன்னால் குடும்பம்னு அர்த்தம். அப்போ அங்கே பிரச்சனை இருக்கிறது. வீட்டில் வீடு கட்ட முடியல, வீடு சார்ந்த விஷயத்தில் என்ன சொன்னாங்க எங்களுக்கு ஒரு வெற்றி இல்லை, வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை, கசகசப்பு எல்லாம் இருக்குது அங்கேயா அப்படின்னீங்கன்னா திங்கட்கிழமை யமகண்ட காலமாகிய 10:30 to 12 பேசாமல் இருந்துட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் பேசாமல் இருந்துட்டிங்கன்னா பெரிய வெற்றி கிடைக்கும், பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துடும். இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் சண்டை வரும்போது என்ன செய்கிறோம், ஒருத்தர் கேட்க மாட்டாங்க, எல்லோரும் நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சார் அவங்க தான் விவரம் இல்லாமல் பேசுகிறாங்க சார், நீங்கள் பேசாமல் இருந்துருங்கன்னு எதுக்கு சொன்னாங்க, அமைதியை ஏற்படுத்துவதற்கு தான் சொன்னாங்க. அந்த அமைதியை ஏற்படுத்துறதுக்கு அவங்க சொன்னாங்க. அவங்க அது ஒரு கேஷுவலாக சொல்கிறது தான். எல்லோரும் 2 பேரும் சண்டை போடாதீங்க, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தர் பேசாதீங்க, வேண்டாம், எதுக்கு பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவதற்கு காரணமே அந்த சுமூக நிலைமை வருவதற்கு. அது யமகண்டத்தில் எந்த ஒரு மனிதன் தான் நினைத்த காரியம் ஒவ்வொரு கிழமைக்கு என்ன சொன்னாலும் குடும்பத்தில் கொந்தளிப்பு, குடும்பத்தில் பிரச்சனை தன்மைகள் இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்க திங்கட்கிழமை யமகண்ட காலம் ஆகிய 10:30 to 12 பேசாமல் இருங்க. அதுக்கடுத்து ஒரே ஒரு கிழமை செவ்வாய்க்கிழமை என்பது என்ன சொல்கிறாங்கன்னா, செவ்வாய் என்பது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய, பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும்,
பெரிய பெரிய வந்து என்ன சொல்கிறான்னா வந்து யோகங்களை அடையணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை யமகண்டம் என்பது காலையில் 9 to 10. இந்த காலத்தில் நீங்கள் வந்து பெரிய வெற்றிகளையும் பெரிய அதாவது வந்து செவ்வாய் என்பதனுடைய உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை வெற்றி நம்மளுடைய இலக்கு அப்படின்ட்டான். உன்னுடைய இலக்கு ஜோதிட கட்டத்தில் வந்து செவ்வாய் எந்த கட்டத்தில் இருக்க, நீ இதுக்காகத்தான் இந்த கட்டத்திற்கு உண்டான பிரச்சனையை வந்து நீ வந்து என்ன சொன்னாலும் வானலாவிய இடத்திற்கு உயர வர வேண்டும் அப்படிங்கிறதுலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் எந்த இடத்தில் இருக்கிறதோ அது உன்னுடைய நீ வந்து முன்னேறி போக வேண்டிய அந்த இடத்தை சுட்டி காட்டுகிறது அப்படிமா. அப்போ செவ்வாய்க்கிழமை நம்முடைய இலக்கு என்னவோ, நம்முடைய இலக்கு என்னன்னு ஒன்று, எல்லா மனிதனுக்கும் ஒரு இலக்கு இருக்கும். எல்லா மனிதனுக்கும் உண்டான அந்த இலக்கை வெற்றி பெற்று தரக்கூடிய அந்த காலம் யமகண்ட காலம். அப்போ செவ்வாய்க்கிழமை யமகண்டம் ஆகிய 3 to 9 to 10 பேசாமல் இருங்கள். பேசாமல் இருப்பதனால் இவ்வளவு நன்மைகளா அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஞாயிறுக்கு சொல்லிட்டேன், சனிக்கு சொல்லிட்டேன், புதனுக்கு சொல்லிட்டேன், செவ்வாய்க்கு வெள்ளிக்கும் சொல்லியாச்சு, வியாழனுக்கும் சொல்லியாச்சு, திங்களுக்கும் சொல்லியாச்சு. இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னோன்னா பூஜை பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒன்று செய்யுங்க, என்ன செய்யுங்க, 2 பத்தி மட்டும் பொறுத்து. கேதுவுக்கு பிடித்தது நறுமணம், கேதுவுக்கு பிடித்தது நறுமணம். 2 பத்தி மட்டும் என்ன சொல்கிறான்னா வந்து கொஞ்சம் 1.5 மணி நேரம் அந்த பத்தி எரியிற மாதிரி பொருத்தி வச்சுக்கிடுங்க. பக்கத்தில் வந்து வச்சுக்கிடுங்க. ஒன்று ஒரு 2 பத்தி பொருத்தி வச்சு அணைஞ்சி வச்சுன்னா என்ன சொன்னான்னா அடுத்த 2 பத்தியை பொருத்தி வச்சுக்கிடுங்க. இவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு நாளும் வருகின்ற யமகண்ட காலத்தில் வந்து நீங்களாம் நினைப்பீங்க வேலை இல்லாதவனுக்கு சொல்கிற விஷயமா இருக்குது, வேலை பார்க்குறவன் என்ன செய்வான்னு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உண்மைதான். வேலை இல்லாதவனுக்கு இதை சொல்கிற மாதிரி தான் தெரியும். இதில் பெரிய பரம ரகசியம் இருக்குது, இருந்து பாருங்கள், முயற்சி செய்யுங்க. நமக்கு எது தேவையோ அந்த கிழமையை பிடிச்சிக்கிட வேண்டியதானே. நமக்கு எது தேவையோ அந்த கிழமையை பிடிச்சிக்கிடுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி யமகண்டத்தில் இவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது, பிடித்து பாருங்கள், வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.